ஒன்று மாட்டோமுக்கா. அவர் யூ காஷ். நாரை நல்லா கழிச்சு எடுத்துக்கிடுவோம். நண்டு நிறைய குழி பிடிச்சி எடுக்காமக்கா. இன்னைக்கு வேட்டையாடி வந்தான். வெயிலில் குளம் வறண்டு போயிட்டாமக்கா. தண்ணி இருக்கு. பாடிட்டு இருக்கான். கொஞ்சம் தண்ணி மந்து வச்சுக்கிடும். மண்டையை போட்டுருவான். இப்போ தான் தொலை போட்டுக்காமக்கா. வசமாக போயிட்டு பிடிச்ச வேண்டியான். சரியான முரட்டு பயில்வானா இருப்பான். நம்மளுக்கு வந்து சரி அடிச்சுக்கான் கையில். அடிச்சுருவாங்க. அடிவாள் வசமால வச்சுட்டு பார்க்கலாம் கல்லாப்பைய. அது உள்ளே இறங்கிட்டு அப்பா வா வசமா போச்சுட்டானே. வாவையா ஓ தக்காளி அது கடித்தா தான் கை காலாஞ்சிட்டு ஓடும். நல்லா அபாட்டுக்கு இருக்கும். அப்படியே உள்ளே பூந்துடும். இந்த வெயில் நேரத்தில் கரையில் தான் இருப்பான். தண்ணியில் வேறு தான் வெண்ணி மாதிரி இருக்கு. அப்பா இவன் போகிற போக்கு சரியில்லை. கையை போட்டு வாங்கிக்குவான். கரெக்ட். அடுத்தது பார்ப்போம். இல்லை 2 பயலுவான் இருக்கான். செம்மா அடிச்சிருக்கானப்பா. வந்து என்னைக்கு இல்லாத வெயில் இன்னைக்கு மண்டி பழக்கம்க்கா. கொழுத்து கொழுத்து என்ன புட்டா யோகா பண்ணிகிட்டு இருக்கானே.
சரியான ஆழம். வெயில் தாங்க முடியாமா கீழே ஆழத்தில் போய் இருக்காமக்கா. கட்டு வெட்டு வெட்ட வேண்டியது. இவ்வளோ காலை வச்சு இவ்வளோ ஆழத்தில் தோண்டியிருக்கான். மனுஷன் கூட இப்படி வந்து அடிக்க முடியாது. அது காலிலேருந்து தொடங்கி போகுது. அறிவு பாருங்க. கட்டி இருக்கு. இந்த வருஷத்தில் பிடிக்கலன்னா கையை போட்டு தாக்கிடுவான். வால் மாதிரி தான் இருக்குது பல்லுலாம். இப்போ கடவுள கொஞ்சம் நேரம் எண்ணெய் இருந்து வருமாக்கா. வெயில் மண்டை பழக்கம். அழகான உடம்புறது எண்ணுமாக்கா. அதில் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கணும். வெயில் மண்டை பழக்கம் இருந்துக்கணும். வயிற்றுக்காக வச்சுட்டு இந்த வெயிலுக்குள்ள மேய்து இல்லைச்சியா. மனுஷன் கூட எண்ணெயில் இருந்துக்கிட்டோம். எண்ணி எண்ணிச்சு அப்படியே வேலையை பார்ப்போம். கல்லில் தோண்டி கொடுத்தா பொந்தி. ஒரு நாள் நண்டு பிடிச்சிருக்கேன். இவ்வளோ ஆழத்தில் ஒரு நாள் வெட்டினே கிடையாது. வெயிலோட இது அவ்வளோ ஆழத்தில் பொந்து அடிச்சிருக்கான். அது இல்லையா இப்படியே வா. தண்ணி பார்க்க வரலாம். எங்கே வர்ற வசமாக பொறுத்து ஆக்கிடுவான். வசத்தில் பிடிக்கணும். கையை நறுக்கிடுவான். சரி, இன்னும் வேலையை முடிக்க வேண்டியான். என்ன கடி கடிப்பான். ஒத்த காலை வச்சுக்கிட்டு என்ன வாங்குவாங்கன்னு வாங்கிவிட்டான். எவ்வா இன்னும் போ. சரி, நல்லக்கா களி எடுத்துக்கணும்க்கா. மஞ்சள் போட்டு வரிசை எடுத்துக்கணுங்கக்கா. கொஞ்சம் நேரம் நல்லா ஊறுச்சு.
சட்டி நல்லா சூடாச்சு மக்கா, நல்ல நீ ஊற்றி வேண்டாம். இன்னும் நல்லா சூடாச்சு மக்கா, வெந்தயத்தை அப்படி இறக்கி வேண்டாம். அப்படியே கருவேப்பிலை இறக்க வேண்டாம். வெங்காயத்தை அப்படியே சேர்த்து வேண்டியவங்க. பூண்டை நச்சு எடுத்து விடுங்க. வெங்காயம் நல்லா பொண்ணு நிறமாயிட்டோம்க்கா. நறுக்கி வச்ச தக்காளியும் பச்சை மிளகாய் இறக்க வேண்டாம். அரைச்ச மசாலா எல்லாம் அப்படியே சேர்த்துருமுக்கா. மஞ்சள் முத்தல் வழுது, இதே மல்லி வழுது, நச்செடுத்த பூண்டு அப்படி சேர்த்து விடுமுக்கா. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணுமுக்கா. மஞ்சள் ஊற வச்சு நண்டை கழுவி எடுத்துக்கணுமுக்கா. அப்படியே நண்டு கறி இறக்க வேண்டியவங்கக்கா. நண்டை இறக்கணுன்னே வாசனை ஆள் தூக்கிட்டோமுக்கா. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணுமுக்கா. நல்லா இடித்து எடுத்துக்கிடும். நல்ல மிளகு இடிக்க வாசமாக தான் இருக்குமுக்கா. மிளகா அப்படியே தூத்தி விட்டுருமுக்கா. பார்க்கும்போதே நாக்கு ஊறுதுமுக்கா. இனி இறக்க வேண்டியான். வசமாக எடுத்து வைமுக்கா.
அசம்மா ஒரு பயிலாம் கிடச்சிக்காமக்கா இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்ச வேண்டியா. குளத்து நண்டு ருசியே தனியாக தான் இருக்குமுக்கா. மண் சட்டில் வச்சு சமைச்சதுனால ருசி எங்கே விடாமுக்கா. வாரத்துக்கு ஒருக்கா இந்த குளத்துல நண்டு வச்சு சாப்பிட்டா நெஞ்சில் ஒரு சளி இருக்காமுக்கா. உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்படி நரம்பு நரம்பாப்பி யாரும். குளத்து காலில் வந்து சாப்பிடவே ஒரு குளுமையாக இருக்குமாக்கா. இந்த மாதிரி வீடியோவில் பார்க்கறதுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கக்கா. ருசி கொண்டாங்க ஒரு பிடி பிடிச்சா இருந்துருமுக்கா.